ராணிப்பேட்டை திமுக மாவட்ட அலுவலகத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ராணிப்பேட்டை மாவட்ட திமுக செயலாளரும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர். காந்தி தலைமையேற்று நடத்தினார். திமுக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நவம்பர் 11ஆம் தேதியன்று எஸ்ஐஆருக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த அனைத்து கட்சி சார்பில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சீராய்வு அதாவது எஸ்ஐஆர் கொண்டு வந்துள்ள இந்திய தேர்தல் ஆணையம் சிறுபான்மையின வாக்காளர், பட்டியலின வாக்காளர் மற்றும் பாஜகவின் எதிர்ப்பு வாக்குகளை நீக்கும் நோக்கத்தோடு தகுதியுள்ள வாக்காளர்களை நீக்கி தகுதியற்ற வாக்காளர்களை சேர்க்கும் சதித்திட்டத்தோடு ஒன்றிய பாஜக அரசு தனக்கு சாதகமாகவும் பாதுகாவலாகவும் தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு இதனை செய்திட முயற்சிப்பதை வன்மையாக கண்டிப்பது. பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற குளறுபடிகள் எதையும் களையாமல் தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் திட்டத்தை செயல்படுத்துவது மக்களின் வாக்குரிமையை பறிப்பதாகவும் ஜனநாயகத்தை அடியோடு குழி தோண்டி புதைப்பதாகவும் உள்ளது. அத்துடன் தேர்தல் ஆணையத்தின் அவசரமே அதிக சந்தேகத்தை எழுப்புவதாகவும் இந்த தீர்மானத்தில் சந்தேகம் கிளப்பப்பட்டது. தமிழ்நாட்டிலவே முன்மாதிரியான முதல் தொகுதினா ராணிப்பேட்டை மாவட்டம் அக்கௌண்ட். இந்த எஸ்ஆர் டீட்டெயில்ஸ் நம்ம இதுக்கு முன்னையே நம்ம கிட்ட ரெடியா இருக்குது 4 தொகுதியில். இது நம்ம எதிர்த்தாலும் சப்போஸ் இது அதனால கேஸோட நமக்கு ஆதரவு வந்தால் பரவாயில்ல, இல்லைன்னாலும் நம்ம ரெடியாக இருக்கிறோம். நம்ம தலைவர் அதுதான் நம்ம தலைவர்கிட்ட ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். இது ஒன்றும் இன்னைக்கு நமக்கு நம்ம தமிழ்நாட்டை யாராலும் வெல்லவே முடியாது. நம்ம தலைவர் அது இந்த கூட்டணி கட்சி அவ்வளவு பலமாக இருக்கு. பலம் மட்டும் இல்லை, இந்த எஸ்சிஆர் பற்றியோட நம்ம மிச்ச மாநிலத்துக்காக தான் நம்ம பேசுகிறோம், நம்ம மாநிலத்துக்காக நம்ம பேசல. நம்ம அவ்வளோ தெளிவாகிறோம். இந்த கூட்டத்தில் திமுக கழக சுற்றுச்சூழல் அணி மாநில துணை செயலாளர் வினோத் காந்தி, கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி என அனைத்து கட்சிகளின் மாவட்ட நிர்வாகிகள், தலைமை நிர்வாகிகள், ஒன்றிய, நகர, பேரூர் ஒன்றிய செயலாளர்கள், அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ஆர்ப்பாட்டத்திற்கு மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், நகர, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள், அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.